உயரிய விருதுகள் பெற்ற, குறிப்பாக சாகித்ய அகாடமி, இப்போது இந்தியாவின் உயரிய விருதான பாரதிய பாட்ஷா விருதினை பெற்ற சாதனையாளர், எழுத்தாளர், எங்கள் மண்ணின் மைந்தர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன். 27 வருடங்கள் இந்த துறையில் பல சாதனைகள் புரிந்து வரும் தேசாந்திரி பதிப்பகத்தின் உரிமையாளருமான திரு எஸ்ரா அவர்கள் முன் நான் பேசுவதையே என் வாழ்நாள் சாதனையாக நினைத்திருந்தேன். ஐயா அவர்கள் நடுவராக பங்கேற்ற ஒரு சிறுகதை போட்டியில் என் சொந்த கதையை அழகிய நிலா என்ற தலைப்பின் மூலம் எழுதியதன் மூலம் இந்த குழுவில் இணையும் நல் வாய்ப்பினை பெற்றேன். ஒரு நூல் 2 துணிகளையும் ஒரு சேர தைப்பது போன்று நம் இலக்கிய நூல்களும் நம்மையும் நம் நம்பிக்கை, பண்பாடு, கலாச்சாரம், பாரம்பரியம் ஆகிய அனைத்தையும் ஒரு சேர இணைப்பதாகும். வாழ்வியலை மையப்படுத்துவதுதான் கதைகளே. புக் பிக் ஓஷன் ஆஃப் நாலேஜ் என்பார்கள். நம் ஐயா எஸ்ராவின் கதை கடலில் இருந்து நான் எடுத்துக்கொண்ட ஒரு முத்து தான் இந்த கதை. எனக்குள் எப்போதும் ஒரு தேடல், ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கும். அதனால் தானோ என்னவோ 100 தலைப்பில் நான் சட்டென தேர்ந்தெடுத்த கதையும் ஒரு கேள்வி போல் உள்ளது. ஆம், என்ன சொல்கிறாய் சுடரே? நான் பெண்ணாய் பிறந்த ஒரே காரணத்தினால் மறுக்கப்பட்ட என் உரிமைகள், மறைக்கப்பட்ட என் கவிதை, கதை, கட்டுரை, திறமைகள். முண்டாசு கவிஞன் பாரதியின் கவிதைகளை ரசித்தவளுக்கு பாரதி போன்றே கோபம், உள்ள குமுறல்கள், சமூக சாடல்கள். என் வாழ்வை பிரதிபலித்தது இந்த கதை. தன்னம்பிக்கை இழந்த ஒருவன் வாழ்விலும் தோற்று மரணத்திடமும் தோற்ற கதை. தாழ்வு மனப்பான்மை ஒரு மனிதனை எந்த எல்லைக்கு கொண்டு சென்றது என்பதே கதையின் கரு. கடவுளின் கை என்று நமக்கு ஒரு கை கொடுக்கும். அது நம் தன்னம்பிக்கை மூலம் ஒளி கொடுத்து நம்மை வழி நடத்தும். அதை ஏற்க மறுத்த ஒரு நடுத்தர குடும்ப மனிதனின் கதைதான் இது. ஒரு தையற்காரன் தன் சொந்த முயற்சியாலும் கடின உழைப்பாலும் முன்னேறுகின்றான். ஒரு கடையின் முதலாளியும் ஆகின்றான். அவனுக்கு மனைவி, குழந்தைகளோடு ஒரு அழகிய குடும்பம். வாழ்வும் இனிதே கிடைக்கிறது. சிறிது நாளில் விதிவசத்தால் அனைத்தையும் இழக்கிறான். ஆயினும் மீண்டும் மீண்டும் போராடுகிறான். குடும்பத்திலும் சமூகத்திலும் தனது மதிப்பையும் இழந்து விட்டான். இருப்பினும் தன் கடையை மூடாமல் இத்துணை தோல்வியிலும் தன் தொழில் மேல் கொண்ட பக்தியால் ஒரு ஏழை சிறுவனுக்காக சட்டை ஒன்றை அழகாக தைக்கிறான். நம்பிக்கையோடு தன் கற்பனை சிறுவனுக்கு அதை தர தேடும் வேளையில் சாலையில் இறந்த ஒரு சிறுவனை காண்கிறான். தன் நம்பிக்கையும் அங்கேயே இறந்ததாக எண்ணி சட்டையை அங்கேயே போட்டுவிட்டு தன் நம்பிக்கையையும் அங்கேயே தொலைத்துவிட்டு வீடு திரும்பிய நேரத்தில் தான் தன் முன்னால் ஒரு ஒளிச்சுடரை முதலில் கண்டான். அவன் தன் தன்னம்பிக்கை ஒரு ஒளியாய் முன்னால் செல்கிறது என்பதை உணரவில்லை. மனைவியுடன் அதை கூறும்போது அவள் அதை உதாசீனப்படுத்தி விட்டாள். இல்லாள் என்பவள் கணவன் பொருளோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவனுக்கு பக்க பலமாக இருக்க வேண்டும் என்பதையும் மறந்து விட்டான். அவனும் தன்னால் இயலாது என்ற தாழ்வு மனப்பான்மைக்குள் சென்று விட்டான். ஆனால் அந்த சுடரும் தினமும் அவனை தொடர்ந்தது. வாழ வழி இல்லாத வயதான 2 தம்பதியர்கள் தினமும் அதை கவனித்து வந்தனர். கடவுள் உங்களோடு வருகிறார், கடவுளின் கைதான் அது அந்த சுடரை பிடித்து செல்கிறது என்று கூறியும் நம்ப மறுத்து விட்டான். நம்மை நாம் நம்புவதை விட நம்மை சுற்றி உள்ளவர்கள் அதிகம் நம்புவார் என நமது படைப்பாளர் இங்கே உணர்த்தியுள்ளார். ஒரு பூனை கூட ஒரு மீன்முள் சுவைப்பதை இவனால் குற்ற உணர்ச்சியில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த அளவிற்கு ஒரு முள்ளளவிற்கு வாய்ப்பு கிடைத்தாலும் முன்னேறி விடலாம் என்று நினைத்தான். முல்லை கூட நாம் தான் தேட வேண்டும். தேடலில் தான் வாழ்வு முழுமை பெறும் என்பதை அறிய மனிதனின் அறியாமை. இந்நேரத்தில் ஒரு வயதான திருடன் உறவுகளின் மகத்துவத்தையும் பெண்மையின் பெருமையையும் உணர்ந்தவன். ஆனால் திருட்டு தொழிலை விட விரும்பாதவன். அவன் தையக்காரனை ஒரு திருட்டிற்காக பின்தொடர்கிறான். அவனும் அந்த சுடரை காண்கிறான். இருவரின் சண்டையில் தையல்காரன் மரணிக்கிறான். தன்னம்பிக்கையை தன்னை தொடர்ந்தும் அவநம்பிக்கையால் தன் முழு வாழ்வையே இழந்து விட்டான். திருடன் மறுநாள் விடியலில் மீண்டும் அந்த சுடரை காண்கிறான். தன் வீட்டில் காண்கிறான். விடியலில் மீண்டும் அந்த சுடரை காணும் போது அது அவன் கையை நெருப்பாய் சுடுகிறது. கதையும் அவனின் புலம்பல்களோடு முடிவடைகிறது. இந்த கதையில் நான் கண்ட விஷயங்கள் முரட்டு திருடன் கூட உறவுகளுக்காக ஏங்குவது போல் அமைத்துள்ளார். ஒரு பெண்ணிடம் அன்பாக இருந்திருக்கலாம் என்று நினைக்கிறான். இந்த இடத்தில் நமது எழுத்தாளர் ஒரு பெண்ணின் அன்பையும் பெண்மையின் புனிதத்தையும் கூறியுள்ளார். அந்த தையல்காரன் அதிலும் எந்த ஒரு கட்டத்திலும் விரக்தியிலும் கூட எந்த தீய பழக்கத்திற்கும் அடிமையாகவில்லை என எழுதி தனி மனித ஒழுக்கம், கண்ணியத்தையும் அங்கே பதித்துள்ளார். நல்லவனாய் இருப்பதால் தோற்றும் கூட யாரையும் அவன் ஏமாற்றவில்லை. அதனால் அந்த சுடர் அவனுக்கு வழிகாட்டியது.
ஆனால் திருடனின் தீய எண்ணம் அந்த சுடரை சுடும் நெருப்பாக்கியது என பதித்துள்ளார். நம் நம்பிக்கை என்றாவது உடையும் போது ஏதோ ஒரு சக்தி நம்மை நிச்சயம் வாழ வைக்கும். ஏன், நின்று போன கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு 2 முறை சரியான நேரத்தை காட்டி தன் வேலையை சரியாகத்தான் செய்கிறது. தோல்விகளில் ஒரு மனிதன் செய்யும் தவறுகளை நயமாக சுட்டி காட்டியுள்ளார். நமது இலக்கியத்தில் கூட கர்ணனுக்கு நல்ல பெற்றோர், மனம் விரும்பியவள், கடவுளின் துணை, இவற்றில் ஏதோ ஒன்று வழிகாட்டி இருந்தால் அவனும் மரணித்திருக்க மாட்டானோ என்னவோ. என்ன சொல்கிறாய் சுடரே என்ற கதையில் ஒரு சிறு கதைக்குள் எத்துணை ஆழமான வாழ்வியல் தத்துவங்கள், நம்பிக்கை, யதார்த்தங்கள் ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைத்து கூறியுள்ளார் நமது படைப்பாளர். இது நம் ராமகிருஷ்ணன் ஐயாவால் மட்டுமே முடியும். அவரின் கதையுலக சாதனைகள் இன்னும் பல ஆண்டுகள் தொடர இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த அவையோர் முன் ஒரு வேண்டுகோளாய் என் விருப்பத்தையும் சேர்த்து வைக்கிறேன். இது போன்ற கதைகள், இலக்கியங்கள், கட்டுரைகள் நம் பாரம்பரியங்களையும் தனி மனித ஒழுக்கத்தையும் யதார்த்த வாழ்வையும் தான் பிரதிபலிக்கிறது. நம் கற்பனை வளத்தையும் அதிகரிக்கிறது, மூளையின் செயல்திறனும் மேம்படுகிறது. தினமும் என் 2 குழந்தைகளையும் ஏதேனும் ஒரு கதை கூற இரவில் பழக்கியுள்ளேன். நானும் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதைகளை கூறுவோம். இதன் மூலம் அவர்கள் அந்த கதையின் கதாபாத்திரத்திற்குள்ளேயே செல்கிறார்கள். அவர்களை வலைதளத்திலிருந்து மீட்டெடுத்து கதைக்களத்திற்குள் பயணித்து வாழ்வியலை புரிய வைக்கின்றேன். இதே போல் நீங்கள் அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் புத்தக வாசிப்பை அதிகப்படுத்தி அதனை ஊக்குவித்து புத்தக புதையலை இன்றைய இளைய தலைமுறைக்கு கொண்டு சேர்த்து ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க உங்கள் அனைவராலும் முடியும். நாம் இன்று இழந்து கொண்டிருக்கிற நம் நாட்டின் பண்பாடு, கலாச்சாரம், பாரம்பரியங்களை மீண்டும் உங்கள் அனைவராலும் புத்தகங்கள் மூலம் மீட்டெடுக்க முடியும். பன்முகத்தன்மை கொண்ட உயரிய பல விருதுகள் பெற்ற வாழ்நாள் சாதனையாளர் திரு ராமகிருஷ்ணன் எழுதிய கதையினை பற்றி பேச ஒரு பொன்னான வாய்ப்பினை அளித்த அனைவருக்கும், வினோத் ஐயா அனைவருக்கும் எனது நன்றிகளை மீண்டும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. எல்லோரையுமே வழிகாட்டுகிறது. என்ன சொல்கிறாய் சுடரே என்று அதனிடம் கேட்டு நடப்பது மிக நன்றாக இருக்கும். மிக அழகாக நூல் வாசிப்பின் மூலமாக தான் பெற்ற அனுபவத்தை நமக்கும் பகிர்ந்தளித்து அந்த நூலினுடைய தலைப்பாக இருக்கின்ற அந்த கதையை மிக அழகாக சுருங்க, ஆனால் ரொம்ப அழுத்தமாக பதிவு செய்திருக்கக்கூடிய சீலா சரவணன் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்கம்மா.